இந்த வீடியோவை தள்ளிடாதுங்க, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நான் என்ன பேசணும் கொஞ்சம் கேட்டுட்டு போங்களேன். உலகத்தில் அநேக ஆசைகளை சேர்த்து வைக்கிறோம். நமக்கு தேவை தான், ஆசை தேவை தான். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே எதுவும் சேர்த்து வைக்கிறதுக்கு உனக்கு பிரயோஜனம் இல்லைப்பான்றார். உணவு தேவை, உடை தேவை, உறவிடம் தேவை ஒரு மனிதனுக்கு. அதை மீறியும் அளவுக்கு மீறி அநேக சேர்த்து வச்சுட்டு அதை அனுபவிக்க முடியாத பிள்ளைகளுக்கு அனுபவிப்பாங்க, அப்புறம் பேர பிள்ளை அனுப்பிவாங்க. அது மாதிரி சொத்து பூலோகத்தில் தான் இருக்கும். பூமி விட்டு எங்கேயும் போகாது. அவர் சம்பாரிச்ச சொத்துலாம் அவர் எடுத்தும் போக முடியாது. ஆண்டவருங்க என்ன சொல்கிறாருன்னா, இந்த வார்த்தைக்கு பூமியில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கு பூச்சி துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுவான். பாருங்கள், சொத்து வச்சா எப்படின்னா திருடன் பார்ப்பான். இவன் சொத்துக்காரனா எப்படி அவனை திருடலான்னு பார்ப்பான். பூச்சி அடிச்சிடும், எத்தனையோ வழியில் போயிடும், கரையான் அடிச்சு போயிடும். புரியுதுங்களா? இங்கே சேர்த்து வைக்காத ஆண்டவர் உங்களுக்கு சொல்லப்பட்டார். நமக்கு தேவையான அளவுக்கு இருந்தால் போதுங்க. உண்ண உணவு, உறங்க உறவிடம், உடுத்த உடை, இது மூணுமே மனுஷனுக்கு தேவை. அதுக்கு மீறி நம்ம அதிகமாக சம்பாரித்தாலும் நம்ம எதுவும் எடுத்தும் போவதே இல்லை. நீ போன பிறகு உன் புள்ள பார்க்கலாம், உன் புள்ள போன பிறகு உன் பேர புள்ள பார்ப்பாங்க. இதே தான் தவிர யாருமே எதை எடுத்து போக முடியாது. நீ எவ்வளோ தான் கோடி கோடியாக சம்பாரித்து வச்சாலும் அதுக்குள்ளே உனக்குள்ளே திட்டமாக இருந்தால் போதும் இல்லையா? மற்றவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? உலகம் பொதுவாக ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் ஆத்மா அழிஞ்சு போனால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் ஆத்மா அழிஞ்சு போச்சு, அவனுக்கு லாபம் என்ன? எவ்வளோ சேர்த்து போச்சு, அஞ்சியா குய்யான்னு ஒன்று ஊரம் அடித்து உலையில் போட்டு சம்பாரித்து அவன் எடுத்துமா போகிறது கிடையாது. அவன் பிள்ளையும் எடுத்துமா போட்டு பேர பிள்ளையும் எடுத்துமா போகிறது. ஆனால் பூலோகத்தில் தான் இருக்கும் அது, அந்த பொக்கிஷம். அதுக்கு ஏன் இவ்வளோ அடில் தடில்? உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க உறவிடம், அது போதும் என்ற மனசு இருந்தால் போதுங்க. ஆண்டவருங்க தெளிவுபடுத்துகிறார். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுவான். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியும் துருவும் கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமே இருக்கும். பாருங்கள், நம்ம பொக்கிஷம் எங்கே இருக்குதோ, எங்கே தான் ஊருக்கு போனால் கூட ஐயா அவன் இதை எடுத்துருவானா, அந்த பொக்கிஷம் நம்ம இருதயம் எங்கே இருக்குங்க அங்கே தான் போயிருக்கும். உன் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கேயே உன் இருதயம் இருக்கும். நிலையான வாழ்க்கை வாழ முடியாதுங்க. பொக்கிஷம் அதிகமாக சேர்த்து வச்சுட்டா நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது. அதை அவன் எப்படி எடுத்து போடுவான், அவன் தூக்கிட்டு போடுவான், அவன் பார்த்து போடுவான். நம்ம உசார அதை பாதுகாக்கணும். அதிலே பாதி பிபி ஏறிடும், சுகர் வந்துடும். ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அன்பு சகோதரர், அன்பு சகோதரிகளே, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்காக ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார்.